உலகத்துல பல இடங்கள்ல இருந்து சேகரிக்கக்கூடிய நீர் மாதிரிகள் கடல்ல இருந்து எடுக்கிறாரு. இந்த கடல்களை வந்து அடையிற நதிகள் கடந்து வரக்கூடிய பாறை, மண்ணு இதுல இருக்கக்கூடிய உப்புக்களை அரிச்சிட்டு சேர்த்து எடுத்துட்டு வரதாகவும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராவல் பண்ணி வந்த நதி தண்ணி எல்லாம் கடைசியா கடல்ல வந்து சேருது. இந்த கடல்ல சேர்ந்த தண்ணி சூரிய வெப்பம் காரணமா கடல்ல இருக்க நீரெல்லாம் ஆவியாகி மேகங்களா மாறுது. நீர் மேகங்களா மாற முடியாத உப்புக்கள் கடல்ல தங்கிடுது. இந்த கடல்ல தங்கி இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாமே நாள் போக்குல தங்குறதுனால கடல் நீர் வந்து ரொம்ப உப்பா மாறிடுது. அளவுக்கு அதிகமான உப்பு சேர்றப்போ கடல் நீருக்கு அடியில இந்த உப்பு படிஞ்சிருது. இப்படி படிகிற உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு பாறையா மாறிடுது, உப்பு திட்டுகளா மாறி இருக்கு, படிமங்களா கிடைக்குது. எடுத்துக்காட்டுக்கு இமயமலை பகுதியில இந்த மாதிரியான உப்பு பாறைகள் கிடைக்கிறதாகவும், இது மட்டும் இல்ல அமெரிக்காவோடைய மிசிகன் மாகாணம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான உப்பு பாறைகள் கிடைக்குது. இது தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோல டால்பின்களை எப்படி எல்லாம் போர்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆர்மியில எப்படி இதை ட்ரெயின் பண்றாங்க அப்படின்றத தகவல்களை பத்தி பார்க்க போறோம்.